பேத நாய அது ஒருவேளை சாப்பாட்டுக்கு விதிராத நாய அது தட்டி மாட்ட எறும்புடைய திருப்பலை விதிராத நாய அது போறமாக நாய அது கோடுக நாய. ஏய் ஆமா என்னுடைய மகளை கூட்டி போய் இவனை கூட்டி வச்சா இல்லம்மா அண்ணனுக்கு டாக்டர் வேலை பாக்குறான். நாங்க ஏழையா பிறந்துட்டே தவிர நாங்க செய்ய மாட்டோம். ஐயோ நீ ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டீங்க. அதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தவறே செய்யவில்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வார்த்தை கேளாமல் நாங்கள் தான் தவறு செய்தோம் என்று எங்களை தவறாக புரிந்து கொண்டு எங்கள் மீது வீண்படி சுமத்தி விட்டீர்கள் ஐயா. நாங்களா தவறு செய்தவர்கள். ஆமா நாங்கள் செய்த தவறை ஏழையாக பிறந்தவர்கள் ஐயா. கண்ணால பார்த்தோம் நாங்க ஏழையாக பிறந்து விட்டோமே தவிர பார்ப்பவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவதற்கான வாழ்க்கையை நடத்துவர்கள் ஐயா. ஐயா சாட்சியிலா வழக்கும் சாதிடமில்லா சங்கீதமும் சமைக்காது. அதுபோல் சாட்சி இல்லாமல் நானும் தங்கை இப்பொழுது சஞ்சலத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவன் அரண்மனைக்கு ஓரியோடு அரண்மனை தோழியா வந்தா எதுக்காக? நம்ம இளவரசி கூட்டி வைக்கிறதுக்காக. ஏழைக்கு ஏழைனாக்கா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். செய்வதை தெரிந்து செய்ய சொல்லுவாங்க. இவன் என்ன கணக்கு போடுவாங்க தெரியுமா? எல்லாம் இவனோட ட்ரைனிங் தான். சொல்லி அனுப்பிச்சிருப்பான். சொல்லிருப்பான். இப்போ இவன் பேசி ஒரு குடும்பத்தை கெடுக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி வச்சிரு. நான் உன்னை வசதியான இடத்துல திருமணம் செய்து கொடுக்குறேன். 100,000 200,000 கூட போறோம். அவங்க அப்பா கூட சொத்தா போகுது. மாமா சொத்து போகுது. இங்க சம்பந்தம் பண்ணிட்டாக்கா தங்கச்சி நல்லவரை வாழ வைக்கலாம் என்ற தற்பாசியில் ஓடி வந்த மனிதன். அதனால தங்கச்சி மகன் வர சொல்லி இருக்கிறான். மகனை கூட்டு வந்து இவனை வந்திருக்கிறான். நம்ம குழந்தையோட காதல சொல்லியிருப்பான். நம்ம குழந்தை எப்படி குழந்தை முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். உடனே வலுக்கட்டமா கை பிடிச்சி இழுத்துறான். நல்ல வேலை நம்ம வந்து காப்பாத்திட்டோம். இல்லைன்னா இன்னும் ஆயிருக்கும். செம்பாகத்துல லோல் குலால் பண்ணி போயிருக்கோம். சொல்லால் கொள்ளுகிட்டீரி ஐயா. சொல்லால் கொள்ளுகிட்டீரி. நானா தவறு செய்தவன். கண்ணால பார்த்தனா. நானா இளவரசியை கரப்படி எடுத்திருந்தவன். நேரடியா பார்த்தா நாங்க. அதானே. இளவரசியை காப்பாற்றுவதற்காகவே ஓடி வந்தீர்கள் ஐயா. ஆகற மக்கள் சொல்றாங்க சாட்சி. படைத்தவன் சொல்றார் சபைக்கு இருக்குமா? படைத்தவன் சொல்றார் சபையை மீறுமா? நாங்கள் ஏழையாக இருப்பதனால் எங்கள் வார்த்தை இங்கே இப்பொழுது செல்லுபடியாக போக முடியாது. எத்தனை பேர் எடுத்துக்கொண்டாலும் நான் தான் தவறு செய்தேன் என்று உங்கள் மனதிலேயே சந்தேகம் விட்டது. அந்த சந்தேக திருமணம் என்றால் நான் தவறு செய்தேனா இல்லையா என்று நிரூபிக்கணும் என்றால் உன் மகளை அழைத்து கேட்டு பாருங்கள் ஐயா. பூனை இருக்குது. பாலை வச்சா சும்மா இருக்குமா? பாலுக்கு காவல் போனியா? இவன் செய்த தவறுக்கு நம்ம மகள் சாட்சி சொல்லணுமா? எதுக்காக? ஏன் நம்ம உனக்கு கணக்குதானா இல்லையே? கோயம்பு கொண்டா செஞ்சு போ. அழைத்து போய் மகளே. மாமா போறா. வந்துச்சு பாரு. நான் பண்ணிங்க. நான் பண்ணிட்டு தெரியல. ஆனங்க. ஆனந்தி. என்ன பாந்த தரிகின்னு வருதியா? என்னடா இது கோய் குடிக்கிற மாதிரி வருதியா? வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு அண்ணனுக்கு மணிமுடி சுற்று விழா. அந்த விழாவதிலே உடைய தாய் மாமன் முதல் மாலை போடக்கூடாது. உடைய கரத்தினால் மலர்வன சென்று மலர்களை பறித்து மாலையை தொடுத்து முதல் விட போட வென்ற மலர்வன சென்றை அல்லவா? அந்த மலர் வனத்திலே நீ தனியாக இருக்கும் போது ஒருவர் உன்னை கட்டி பிடித்து உன்னை கற்பையில் சூறாட வந்தாரே இதோ நிற்கின்றாரே பார்த்து சொல்லுமா? அப்பா எனக்கு பார்வையே போயிடுதுப்பா. பார்வையே போய்விட்டது. நந்தவனம் சென்று அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுலாவுக்கு மாலை தொடுத்து வர வேண்டும். மலர்களை பறித்து என்று சென்றேனே. மலர்கள் எல்லாம் பறித்து மாலை தொடுத்து விட்டு அங்க இருக்கக்கூடிய குளத்தில் இறங்கி நேராடாம சென்றேன். அப்பா இறங்கிய உடனே அங்கு யாரும் அதிகாய முனிவரா? அந்த குளத்திலே யாருமே இறங்கக்கூடாதா? அது ஆண்டவனுக்குரிய நீர். அந்த ஆண்டவனை சுத்தம் செய்யக்கூடிய நீரை நான் அசுத்தம் செய்து விட்டேன் என்று அடி பாவி. நான் கடவுளே கதி என்று இங்கு இருக்கிறேன். இப்படிப்பட்ட கொடுமை செய்து விட்டாயே. நீ இப்படி அசுத்தம் செய்ததால் உன் இரு கண்களும் பார்வையற்று பார்க்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தாருப்பா. சுவாமி என்னமா சொல்ற? தெரியாம செய்த தவறுக்காக இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே சுவாமி. இல்லை என்றால் என்னை கொன்று விடுங்க. எனக்கு சாமி மோச்சனை கொடுங்க சுவாமி என்று கேட்டேன். நீ யார் என்று கேட்டார். விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள். என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று கூறினேன். அடி பாவி, அந்த மனுடைய மகளாடி அவர் எப்படிப்பட்டவர்? எங்களுக்காக எப்படி நன்மைகள் செய்தவர்? அவருக்கு மகளா பிறந்து இப்படிப்பட்ட இழுக்கை தேடிக்கொண்டாகி நானும் அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்து விட்டேன் என்று உனக்காக இல்லாவிட்டாலும்
உன் தந்தைக்காக நான் சாபை மோட்சம் தருகிறேன் என்று கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? அப்பா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். பாரிஜாத மலர். அந்த மலர் மலர்ந்து அந்த முனீஸ்வரன் மடியிலே போய் விழுமா. அந்த மலர்ந்து அந்த மடியிலே தவழக்கூடிய மலரை ஒரு ஆடவன் கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார். ஆனால் அதை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்திய காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்களை தாயாக தங்கையை நிறுத்தவாக இருக்க வேண்டும், உண்மையே பேசக்கூடிய ஒரு உத்தமன் சென்றால் அந்த மலர் கைக்கு வரும், கண்களுக்கு பார்வை தெரியும், மலர் கொடுக்கணும் கூறிவிட்டார். அப்பா, அத போல யார் இருக்காங்க நம்ம நாட்டில்? அப்படிப்பட்ட உத்தமன் யார் இருக்கிறார்? நேற்று பாக்கல வெளிமேடு பேச்சில் ஒரு கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி மொத்த 4 பேர் சாத்தினாங்களே உதவாங்கன்னு தெரியல உனக்கு. நான் இருக்கிறேன். அது நான் கிடையாது. தம்பிடாது. நீ கிடையாது. சத்தியத்தை காத்த உத்தமன் நானே, தாய்க்கு தலைமகன் நானே. நான் சென்றால் மலரோடு வருவேன். என்ன விட உத்தம யாரு உங்களுக்கு தெரியாது. அதானே நீ இல்லை என்றாலும் எனக்கு வாக்கியே இல்ல. இல்ல அதானே, அதனால நான் போய் வரேன். தவறு செய்யவில்லை என்று பல முறை எடுத்துக் கூறுகிறேன். ஆனால் இவருடைய வார்த்தை கேளாமல் நான் தான் தவறு செய்தவில்லை. என்னை நீங்கள் தவறாக கொண்டிருக்கிறேன். நான் தவறு செய்யவில்லை. நான் ஒரு உத்தமன். நான் ஒரு சத்தியத்தை காத்த உத்தமன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்போது உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக நான் சென்ற பாரதியமலை நானே கொண்டு வருகிறேன். ஏழப்பட்டவன் என்ன தெரியவனுக்கு பலம் கிடையாது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அங்க போவாதே, அந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்துக்கு நீ போன வச்சுக்க, அதுல பாரு கை பூச்சி வச்ச பாவிடுவேன். நீ அங்க போன வச்சுக்க செத்துரு விடாதே. என் உயிரை அதே இடத்தில் விட்டாலும் விடுவதை தவறு. பாரியத மலர்கள் அவன் பாரு இந்த நாட்டிலே படவே படாது. என்ன அவன் தலையை எடுத்து முடிஞ்சு போச்சு. சரி விடு போட்டோம். இவன் சாக போறான். நேரம் முடிஞ்சு போச்சு. காலை கிட்டி விட்டான். அங்கயால் போட்டோம். அணை போற விளக்கே சுரு விட்டு அடியும். தெரிகிறது. காலத்துல பாம்பு தெரிகிறது போவாது. அது விடாது. வழிய போற சரி நான் வாடா எப்படி கூப்பிட்டான். போட்டோம். சரி. இவன் சத்தா மலரு. இவன் சத்தால பரவாயில்ல. பரவாயில்ல. இவனுடைய மகளுக்கு கண் பார்வை வேண்டும். இப்போது புறப்படி அந்த பாரிஜாத மலரோடு வர வேண்டும். புறப்படு போ. உன் மகளின் கண் பார்வை கிடைப்பதற்காக நான் பாரிஜாத மலரை கொண்டு வர கிளம்புகிறேன். சரி, நான் சென்று வருகிறேன். இவரால் ஒரு உதவி தேவைப்படுகிறது ஐயா. வேணாம், பொன் பொருள் வேணுமா இல்ல வயசானுக்கு பணம் வேணுமா? எது வேணும் சொல்லு. தாராளமா தருவேன் ஐயா. சொல்லு. இருடா. இவரால் ஒரு உதவி உரைத்தீரை என்ன தெரியுமா? என்ன? எனக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு தங்கை ஒருவன் தான். என் தங்கைக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு நான் ஒருவன் தான். இதுவரை என் தங்கை விட்டு நான் எப்பொழுதுமே தங்கை நான் விட்டு பிரிந்து செல்லப்போகிறேன். நான் சென்று வருவரை என் தங்கைக்கு யாரையா பாதுகாப்பு? புதியாச்சு பண்ண கையை பூச்சி இழுத்துட்டு உதவாங்க. நான் இவரு போறாரா நாங்கிறேன்னு நான் இருக்கிறேன் பாதுகாப்பு. இவரு இருப்பாரு. தங்கச்சி எந்த ஒரு கலகம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இவர் கீசி போடுவாரு. நான் பாத்துக்கிறேன். நம்மளே பாடு எல்லாருக்குமே வழிகாட்டி நீ தான். முதல்ல நீ இல்லைன்னா தானே நாடு உருப்படும். அப்படின்ற சத்தியமான உண்மை. சத்தியமான உண்மை. நீதான். யார் நானா? இவனா? அந்த மலரை கொண்டு வர வரை உடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நான் இருக்கின்றேன். பாதுகாப்பு போதுமா? ஐயா, நாட்டிலே யார் மீது வைக்கிற நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டையே காக்கக்கூடிய கொற்றவனிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் என் தங்கை நான் அரண்மனை விட்டு செல்கிறேன் ஐயா. நான் சென்று வருவதை என் தங்கைக்கு நீங்கள் ஐயா பாதுகாப்பு. நான் இருக்கின்றேன். இப்போதே புறப்படி அந்த பாரிஜாத மலரோடு வர வேண்டும். அப்போது